ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக சிக்கன் 65 ரெசிபி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இது கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்துட்டு நான் இந்த 65 மசாலா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் மசாலா தான். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அது கூட வந்துட்டு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/2 kg சிக்கனுக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மசாலாலே வந்து உப்பு இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேணால் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தயிர் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு மசாலா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் நாள் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் வந்துட்டு நம்ம குக்கிங் ஆயில், நார்மலாக வாசனை இல்லாத எந்த ஆயிலாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஆயில் சேர்த்து சிக்கன் செய்யும் போது நல்லா வந்து சிக்கனுடைய மசாலா எல்லாமே கோட்டாகி எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மசாலா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சிம்பிள் மசாலா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு 65 வந்து டேஸ்ட்டாக ஜூஸியாக வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். எல்லா சிக்கன்லையும் வந்துட்டு நல்லா மசாலா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 1 டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த 65 மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஆர்டரும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மசாலாலே வந்து உப்பு இருக்கும். அதனால வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தோன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சிக்கனாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் வந்துட்டு ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 65 எல்லாத்தையும் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கூட மசாலா வந்து எண்ணெயில் ஒட்டாது, கொஞ்சம் கூட வந்து பிரியாது. அவ்வளோ சூப்பரான பர்ஃபெக்டான சாஃப்டான 65 வந்து நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துட்டு வருது. அந்த மாதிரி ஆயில்லையும் வந்துட்டு கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் எல்லா மசாலாவுமே வந்து சிக்கன்லேயும் நல்லா கோட்டாகி நமக்கு கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஆயில் சேர்த்தது வந்து இதுக்காக தான். மசாலா வந்து பிரியாமல் நல்லா வந்துட்டு சிக்கனில் எல்லா மசாலாவும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லா சிக்கனும் வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட வந்து ஆயிலில் வந்து மசாலா போகவே இல்லை. அந்த மாதிரி கடாயிலையும் வந்து கொஞ்சம் கூட வந்து நமக்கு பிடிக்காமல் சூப்பராக வந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வறுத்துட்டோன்னா போதும். இந்த 2 பக்கமும் வந்து 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்க எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.